எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கின பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அதனால் என்னைய ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன சார் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க? 12 வருஷமாக பிரதமராக நீங்கள் பொறுப்பேற்றாச்சு. கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புறம் திமுக, மறுபுறம் அதிமுக அப்படின்னு தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்றைக்கி வந்து பல குறியீடுகளில் முதல் நிலையில் இருக்குது. பெண்கள் வந்து இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்குது. பல விஷயங்களில் ஒரு பரவலான வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதற்கு கிரெடிட் வந்து டெஃபினட்டாக 2 கட்சிகளுக்குமே போய் சேரும். திமுக வந்து பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் அதிமுகவும் அதை கொண்டு வரும். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக என்டோர்ஸ் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்திருக்குது. நீங்கள் குஜராத்லேயும் 12 வருடங்களாக முதல்வராக இருந்திருக்கீங்க. இப்போ பிரதமராக 12 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 12 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்திய குடிமகன்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து 15 லட்சம் ரூபா போடுவேன் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். அது மட்டும் சொன்னீங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. சரி, 100 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, இல்லை 10 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அந்த 10 வாக்குறுதிகளில் எத்தனையை நீங்கள் நிறைவேற்றினீங்க? சரி, நீங்கள் உங்களுக்கு முழுக்க காங்கிரஸ் கட்சி உருவாக்கின பிரச்சனையை சரி பண்ணுறதுல தான் உங்களுக்கு நேரமே போகுதுன்னா பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியும் வரும். மன்மோகன் சிங் அவர்கள் வந்து 10 ஆண்டுகள் வந்து பிரதமராக பதவியில் வகித்தார். அந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எந்த வேகத்தில் இருந்தது? அந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது? எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவானது? இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்பானி, அதானி, டாடா, விப்ரோ, HCL, அப்புறம் டிசிஎஸ் போன்ற சிடிஎஸ், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்தாங்க. உலக நிறுவனங்களாக உருவெடுத்தாங்க. ஆனால் இந்த 12 ஆண்டுகளில் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் என்ன சாதனைகள் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காங்கிரஸ் கட்சி உருவாக்கிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கே நேரம் பத்தலைன்னு 12 வருஷம் கழித்து நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் எதற்கு இப்போ பிரதமராக அந்த பதவியில் அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. 4.5 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறாரு. இந்த 4.5 வருஷத்துலேயே நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக அவங்க வந்து கணக்கு காட்டுறாங்க. 12 வருஷமாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்ற கேள்வி உங்கள் கட்சிக்காரர்களே இருக்கும். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.